கர்த்தருடைய வார்த்தையை போகிறதுக்கு முன்பாக பைபிள் வச்சுருக்கலாம், ஏதனை இருக்க பார்க்கலாம், ஏதனை இல்லைங்க பைபிள் வச்சுக்கலாம். இது நம்ம ப்ராக்டிஸாக எல்லாரும் பைபிள், ஆமாம் எல்லாரும் பைபிள் இருக்குங்கெல்லாம் எதுங்க இன்னும் 100% வரணும். சொல்லுங்கள், என் கூட சேர்த்து சொல்லுங்கள். பைபிளில் இது என் பைபிள், இது என்ன சொல்லுகிறதோ அதுதான் நான். இது என்ன செய்ய முடியும் என்று சொல்வதை என்னால் செய்ய முடியும். இன்று எனக்கு கர்த்தரின் வார்த்தை கற்பிக்கப்படும். நான் தைரியமாக ஒப்புக்கொள்ளுகிறேன். என் மனம் விழிப்புடன் இருக்கிறது. என் இருதயம் ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது. நான் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டேன். கர்த்தரின் வார்த்தையின் அழியாத, அழிக்க முடியாத, எப்போதும் வாழும் விதையை நான் பெறப்போகிறேன். நான் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டேன். ஒருபோதும் 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 நான் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டேன். ஏசு ஆமென். இப்போ உட்காருங்க. வாரம் அறிக்கை செய்ய போகிறோம். இதை வச்சு நம்ம ஆமென். எல்லார் கையில் என்ன இருக்கணும்? வேதம் இருக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிற சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மையப்படுத்தியிருக்கிறார். அதனாலே கூட கர்த்தர் நம்மளோடு பேச போகிறார். நம்ம எடுத்துக்கொள்ளுங்க நீதிமொழிகள் 28:20. தொடர்ந்து நாம் 4வது செய்தியாக பார்க்க போகிறோம். பக்கம் 788. எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்து பக்கம் 788 பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் 28:20 வாசிப்போமா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யமாவதற்கு தீ வைக்கிறோனோ ஆக்கடிக்கை தாப்பான். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வார்த்தையை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் தொட்டு ஆசீர்வத்தை ஆண்டவரே பெற்று என்னோடு எங்களோடு பேசும். நாளை நீ சொல்ல வேண்டியதை நான் சொல்வதற்கு கிருபை தாரும். அடியனை மறுத்து நீதி வெளிப்படும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தையிலிருந்து 4வது செய்தியாக நான் தருகிறேன். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இதுதான் நம்முடைய மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். அதில் 3 செய்தி கொடுத்துருக்கிறேன். யூடியூப்பில் அப்ளை பண்ணியிருக்கோம், பாருங்கள். என்ன ஒரு வார்த்தை கொடுத்தாரு சொல்லுங்க? உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போது இன்று ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 286வது பக்கம். அங்கே ஒரு மனிதனை, உண்மை உள்ள ஒரு மனிதனை நம்ம பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் பாருங்க, என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணினபடினால் அவர் என்ன பண்ணுறாராம்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாமத்தை மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அந்த வார்த்தை, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை உள்ளவன் என்று கர்த்தரை எண்ணி அவனை இந்த ஊழியத்துக்கு அழைத்தார், ஏற்படுத்தினார். எத்தனை பேர் நம்மளை எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம்னா ஆண்டவர் எதை எதிர்பார்த்து நம்மளோ அழைத்தார், அவர் உண்மையாக இருப்பார் என்று சொல்லி. இப்போ வேதத்திலேருந்து அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் உடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி லைட்டாக முக்கியமானது மாத்திரம் டச் பண்ணிவிட்டு நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பவுலை போல் இருக்க வேண்டும் அவர் சொல்லுவார். பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னார். ஸோ அதுபோல் அப்போது என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஆண்டவர் அவனை என்ன பண்ணாராம்? ஏற்படுத்தினாராம். அப்போது அப்போஸ்தலர் 26:9 பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்ட்ரடக்ஷனாக நான் சொல்லிடுறேன் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் வாசிங்க. முன்னே நானும்
நசரனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னமே கவனிங்க இந்த வசனத்தை, முன்னமே நானும் நசரனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய், அவர் விரோதமாய் என்ன பண்ணாராம், அவர் என்ன பண்ணாராம், அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டுமே நினைத்தாராம். என்னென்ன திட்டம் போட்டா தெரில. இந்த நாமத்தை சில சொல்ல பண்ண, இந்த கொடியை அழிச்சிடணும், இந்த கட்சியை அழிச்சிடணும், உன் பேர் அழிச்சிடணும் அப்படின்னு சிலர்லாம் திட்டம் போடுவாங்க. ஒருத்தனுடைய அதாவது வைராக்கியமாக இது உள்ளே வரக்கூடாது அப்படின்னு போல். இப்போ இந்த நாமத்தை பரவ விடக்கூடாது, சொல்ல விடக்கூடாது, பேச விடக்கூடாதுன்னு பல திட்டங்களை அவர் நினைச்சாராம். எப்படியாகிரும் அதை சொல்லப்படுற அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று அது செய்யணும்னு நினைச்சாராம். இப்போது அவர் நினைச்ச அது மாத்திரம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து இதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அவர் 10ஆம் வசனத்தை, அப்படி நான் எருசலேமிலும் செய்தேன், நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலையிலே அடைத்தேன், அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். பாருங்க, அங்க சொல்றப்பாரு, யாரும் பரிசுத்தவான்கள், இயேசுக்கு மாத்திரம் விரோதமாக செயல்படல, அநேக பரிசுத்தவான்களுக்கு, ஆண்டவருடைய பரிசுத்தவானுக்கு விரோதமாக கொலை செய்கிற அளவுக்கு அவர் வாங்கிட்டார். இன்னொன்று கூட அவங்களுக்கு காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் 9ஆம் அதிகாரம் அப்படி திருப்பினீங்கன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 1:2 சொல்லப்பட்டிருக்கோம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி, சீஷரை பயமுறுத்துகிற அந்த அநேக காரியங்களை நடப்பிக்கணும்னு நினைச்சான் இல்லையா, சீஷரை பயமுறுத்துறவனா இருந்தான். கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளாகிலும் தான் கண்டுபிடித்தால், கவனிங்க, அங்க ஒரு பதிவு பண்ற பாருங்க, யாரவா புருஷனையும் ஸ்திரீயும் அவள கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, அப்போ அவர் பார்க்குறாரு, பார்த்து யாரையாவது அவர் பார்த்து கண்டுபிடிச்சா வச்சுங்க, அவங்க என்ன பண்ண வரான், கட்டி கொண்டு வந்துருவாராம். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, அவனை என்ன பண்ணாராம், 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் தரையிலே விழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து தன்னை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். சவுல் தரையிலே விழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. ஏன்னா அங்கே நீங்கள் அது முன்ன வருஷம் பார்த்தீங்கன்னா, அவனோட பிரயாணம் பண்ணினவர்கள் மனுஷ சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றாங்க. லிட்டரலாக அவங்க யார் இந்த சத்தம் எங்கேதான் வருதுன்னு சத்தம் கொடுக்குற ஆள தெரில. ஒரு கூட்டமாக போகிறாங்க, அந்த பிக்சர் அடிப்பாங்க, ஒரு கூட்டமாக போகிறாங்க, அது சவுல் இருக்காரு. ஆனால் ஒரு சத்தம் வருது, தான் கூட்டத்தில் இல்லாத ஒரு சத்தத்தை கேட்குறாங்க, கூட பொண்ணாக கேட்குறாங்க. கேட்டு இந்த சத்தம் யாருன்னு யாருமே காணலை. ஆனால் சத்தம் கேட்டு விழுந்த அவன் தரையில் விழுந்தவன் என்ன பண்ணுறான்னா, கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. போது கையில் வரக்கூடாது அப்படின்னா, பார்த்து வந்தவனை பார்க்க முடியல, பார்த்து தான் வந்தான் பிரயாணத்தில், பார்த்தவனை பார்க்க முடியவில்லை. இப்போது அவனை கையில் கொடுத்து அவன் எப்படி இருந்தான் 9, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் துஷியாக. இப்போ என்னன்னா, ஆண்டவர் அவனை வழியில் சந்தித்த உடனே ஆண்டவர் அவனை சந்தித்து சொன்ன வார்த்தை கேட்டு விட்டுருந்தாருன்னா, அவன் ஒருவேளை மறுபடியும் என்ன பண்ணியிருப்பான் சொல்ல முடியாது. மறுபடியும் என்ன பண்ணியிருப்பான், சத்தம் தான் கேட்டோம், நம்மனா அவங்க பார்க்கலையே அப்படின்னு திருப்பியும் அந்த வைராக்கியத்தில் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டு என்ன பண்ணார், அவன் கண்ணை பார்வையை எடுத்தார். அவன் பார்வை இன்னி யாரையும் என்ன பண்ணது, பார்வையோடு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தரிசனத்தை பெற்று அவன் என்ன பண்ணி போய் அநேகர் இன்னும் கண்டு அதை ஒரு பொருட்டாக என்னாமல் செய்யக்கூடாதுன்னு இதுவரையும் கண்டவன் கண்டுபிடிக்கணும்னு வந்த கண்ணை கர்த்தர் எடுத்துட்டார், பறித்து விட்டார். அல்லேலூயா. கண்டுபிடிக்காதபடி என் கண் காணவில்லை, அவனுடைய கண்ணை காணாதபடி செய்தார். இன்னொரு இடத்துல ஒரு பதிவு பண்ணார் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். 26 திருப்பினீங்கன்னா,
அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 26 நீங்கள் இருப்பீங்கன்னா அங்கே நீங்கள் வாசிக்கலாம். 26 நீங்கள் 15லேருந்து வீட்டில் போய் நேரில் 18 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. ஆனால் இப்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் 15 வருஷம், அப்போது நான் ஆண்டவரே நீ யார் என்றேன், அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்போது நீ எழுந்து கால் ஒன்று நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து சாட்சியாகவும் ஏற்படுத்துறதுக்காகவும் உனக்கு தரிசனமாகும். அல்லேலூயா. தரிசனமானாரு ஆண்டவர் அவனுக்கு. எப்படி? அவன் கண்ணை, அவன் அந்த ஒளியை பார்த்தான். பார்த்த உடனே சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் அவனுடைய கண்ணை பறித்து அவர் சொல்றாரு, நான் உன்னை இனிமேல் காட்டுவேன்றார். சொல்ற பாருங்க, நான் காண்பிக்க போகிறவர்களை குறித்து உன்னை அவர் சொல்ற, இப்போது நீ எழுந்து கால் ஒன்றி நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாய் காண்பிக்க போகிறவைகளை குறித்து சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு இனிமேலே உன்னை காட்டுவோம்ப்பா. நீ பார்த்தது இல்லை, இப்போ உனக்கு கண்ணு இல்லை, ஆனால் இப்போ தரிசனம் கொடுத்துருக்கேன். இனிமேல் நான் காட்ட போகிறேன். அந்த காட்ட போகிறதுக்கு நீ யாராக இருக்கணும்? ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அடுத்து உன் சுய ஜனத்தாரிடத்திலும் அந்நிய ஜனத்தாரிடத்திலும் உன்னை விடுதலையாக்கி, ஒரு பாரம்பரியத்தில் இருக்கிறார் அவரு, அதுல இருந்து உன்னை நான் விடுதலையாக்கி. அடுத்த வருஷம் வர முக்கியமான வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இப்போ யாருடைய கண்ணை திறக்கிறதுக்கு? சாத்தானுடைய கண்ணு மூடப்பட்டு, சாத்தானால் மூடப்பட்டு கடக்கிற ஜனங்களை, இருளில் இருக்கிற ஜனங்களை ஒளியாகிய இயேசு ஒளியினிடத்தில் வருவதற்கு அவளை கண்ணில் திறக்கிறவராக நான் அவளுக்கு அனுப்புகிறேன். இப்போ இவருடைய யாருன்னா, எதுக்காக ஆண்டவர் அவனை அனுப்புகிறாருன்னா, அவருடைய மற்றவருடைய கண்களை திறக்கிறவர்களாக. அநேகர் பார்க்குறாங்க. இப்போது அவனுடைய வாழ்க்கையில் அநேகர் பார்க்குறாங்க. அந்த பார்க்குற அவர்களுக்கு அவன் சொல்கிறது என்ன, நீங்கள் பார்க்குற பிரகாரம் நானும் பார்த்தேன் ஒரு காலத்தில். உங்களை மாதிரி நானும் பாரம்பரியத்தில் இருந்தேன், உங்களை மாதிரி நானும் அந்த காலத்தில் இருந்தேன். ஆனால் அந்த ஒளி என்னை சந்திச்சது. அந்த ஒளி சந்தித்த உடனே இந்த பார்வையை நான் இழந்தேன். ஆனால் ஆண்டவர் தரிசனமாக இனிமேல் உன்னை நான் காண்பிக்க போகிறத நீ என்ன சொல்லு, மற்றவங்களுக்கு சொல்லு. உன் கண்ணை எப்படி திறந்ததோ அதே மாதிரி மற்ற கண்ணும் திறக்கணும். அப்போது பார்த்த எல்லாம் சரி நினைச்சாரு, அது சரியில்லைன்னு அவர் குருடாக்கினாரு. குருடாக்கி பார்க்க வைத்தாரு. பார்க்கறது அநேகரும் குருடா இருக்கிறவங்களை பார்க்கும்படி செய்தார். சொல்லுங்களா, பார்த்து கொண்டு இருந்தவனை நீ பார்க்கறது சரியில்லை, நீ அது பாரம்பரியம், அதுக்கு முடிவு வந்துடுச்சு, அதுக்கு நான் பரிகாரியாக வந்துட்டேன், அதனால் இதுதான் உண்மையான பார்வை என்று சொல்லி நீ பார்த்ததை இனி பார்க்காதபடி கண்ணு விட்டார். இனி பார்த்ததை பார்க்காத, பாரம்பரியத்தை பார்க்காத, அவனுடைய அறிவை பார்க்காத, மற்றதெல்லாம் நீ பார்க்காத, திரும்பி பார்க்காதுன்னு கண்ணை பறிச்சிட்டாரு. என்ன பாருன்னாரு, இனி நான் காட்ட போகிறத பாரு, திரும்பி கண்ணை கொடுத்தாரு. அநேகர் பார்க்கறது சரியில்லை, அவங்களுடைய மனக்கண்ணை தர அப்படின்னு அவருடைய கண்ணை திறக்க வைத்தார். கண்ணு போய் கண்ணு வந்தது, கண்ணு இருக்கிறவங்களுக்கு கண்ணு இல்லைன்னு கண்ணு திறக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவன் உண்மை உள்ளன்னு எண்ணி அழைத்தாருன்னா, அநேகர் இந்த உலகத்தில் கூட இப்போ பாருங்க, நம்ம கண்ணை திறந்துட்டார் அப்படின்னா திருப்பியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாரம்பரியத்துக்கு போகக்கூடாது, திருப்பியும் நம்ம சடங்காசனத்துக்கு போகக்கூடாது, திருப்பியும் நம்ம ஆண்டவர் காண்பித்து நம்மளை அழைத்த அந்த தேவனுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அநேகர் பார்க்கும் போது பார்க்குறாங்க, நல்லா தானே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்லா பார்க்குறாங்க, உள்ள எதில் இருக்குது, இருளில் இருக்கிறாங்க, மனக்கண்கள் திறக்கப்படுது. பவுல் எபேசியரில் எழுதுவார், நான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் திறக்கும்படி நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன்றார். அப்போது இந்த உலகத்தில் அநேகர் ஒளியாகி இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அறிந்த நம்ம எப்படி இருக்கிறோம், அறிந்த நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவர் காட்டுறாரா,
ஆண்டவர் காட்ட உங்களுக்கு எதுக்காக அழைத்தாருன்னா, உங்களுக்கு காமிச்சாரு, மற்ற நீங்கள் காட்டணும். அல்லேலூயா. அதுக்காக தான் நம்மளால ஆண்டவர் அழைத்தார். சும்மா அழைத்த உட்கார வைக்கிறது இல்லை. அழைத்த ஆண்டவர் எப்பவுமே அழைக்கிறவர். ஆண்டவர் அநேகரை தம்மண்டை கூட சேர்க்கறதுக்காக அனுப்புகிறவர். அவர் அழைத்து அனுப்புகிறவர். எல்லாரும் மேலே ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்புனா, முதல்ல உங்கள் கண் திறக்கப்பட்டிருக்கணும். உங்கள் கண் தெளிவாக இருக்கும். நீங்கள் அதை தெளிவாக இருந்தீங்கன்னா மற்றெல்லாம் கர்த்தர் சரிப்படுத்துவார். ஒரே நாளில் எல்லாம் மாறாது. ஆனால் இது மாறக்கூடாது. கர்த்தருடைய அழைப்பும் கிருபையும் மாறாதது. உண்மை உள்ளன்று அவனை எண்ணினப்போ உண்மை உள்ளன்று எண்ணினார்ப்பா, என்னை அழைத்தாரு. என்னை அழைக்கும் போது எனக்கு என்ன கொடுத்தாருன்னா, என்னை உணர்த்தினார். சரீர பிரகாரமாக எனக்கு காண்பித்தார். நான் பார்க்கிறத ஆவி பிரகாரமாக எனக்கு கர்த்தர் காட்டினார். திருப்பியும் நான் பார்வையிடும்படி செய்தார். அந்த பார்வை என்னன்னா, இருளாக இருந்த என் வாழ்க்கையை ஒளி வந்து பார்வையிட வைத்தது. அல்லேலூயா. ஒளி வந்தோடனே இருள் போய் பார்வை போச்சு. ஆனால் ஒளி வந்தோடனே மறுபடியும் எனக்கு பார்வை கொடுத்து, அது ஆவிக்குரிய பார்வை கொடுத்து, அநேகர் இன்னும் இருளில் இருக்கிறாங்க, அவளை ஒளி கொண்டு வர வேண்டும் என்று அநேகர் கல்லில் திறக்கிற அந்த பொறுப்பை, அதிகாரத்தை, அந்த அழைப்பை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தந்தா என்று சொல்லி இந்த இடத்துல பதிவு பண்ணுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, எப்பவுமே உங்களுக்குள்ள ஒன்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் கண் திறக்கப்பட்டது, என் கண் திறக்கப்பட்டது. அப்போ என்னுடைய வேலை என்ன? அநேகர் கண்கள் திறக்கப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், என்ன அழைத்திருக்கிறார். அதை ஒருபோதும் நீங்கள் விடவே கூடாது. நாட்கள் போக 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 எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் காலம் பொல்லாத, நாட்கள் பொல்லாத காலத்தை அப்படி வருமா? இல்லை காலம் கரெக்டாக என்ன சொன்னதே வசனம், நாட்கள் பொல்லாததுனால காலங்களை பிரயோஜனப்படுத்திங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அழைப்பில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். என் கண் திறக்கப்பட்டது. என்னை ஆண்டவர் எதுக்கு அழைக்கிறாருன்னா, அநேக கண்களை திறக்கும்படி அழைக்கிறார். நீ குருடாவே, இன்னும் இரு மனதோட, இன்னும் குண்டி நடக்கிற, இன்னும் சாத்தானுக்கும் தேவனுக்கும் அப்படின்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம முன்னேறணும். எந்தெந்த காரியங்களை இன்னும் சரியாகுன்னா சரிப்படுத்திக்கணும். அது கர்த்தர் தான் சரிப்படுத்துவார். ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க. நம்முடைய கண் அவர் மேலே பதித்து இருக்கணும். கர்த்தர் நம்ம செய்வார். எத்தனை புரிஞ்சுங்க இந்த கால வேலையில். அதனால் முதல்ல உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கணும். என்னென்னா, என் கண் திறக்கப்பட்டு இருக்கிறது. என் கண் நம்ம ஒரு காலத்தில் நம்ம கண் தெரியாமல் இருந்தது. பாரம்பரியத்தில் இருந்த உண்மைதான், சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்த உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்னை நம்ம சந்தித்தாரோ அன்னைக்கே ஆண்டவர் இந்த கண்ணை இல்லை, இந்த மனக்கண்ணை திறந்துட்டார். அல்லேலூயா. மனக்கண்ணை கர்த்தர் நம்ம திறந்துட்டார். அந்த நம்ம மனக்கண்ணை திறந்த ஆண்டவர் அநேகருடைய மனக்கண்ணை திறக்கிறதுக்கு உங்களையும் என்ன கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த பொறுப்பை நீங்கள் ஒருபோதும் உடையவே கூடாது. இதை எப்படி சொல்கிறது, எப்படி திறக்கிறது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒன்று உங்கள் வாழ்க்கையினால் அவன் கண்ணை திறக்கணும். உங்களுடைய கிரியையினால் அவன் கண் திறக்கப்படணும். உங்கள் செயல்னாலே அவன் கண் திறக்கணும். அதுதான் சொல்ல முடியல. இல்லை, உங்களுடைய வாழ்க்கையே அவனை கண்ணை திறக்கும். நடாயும் அதுதான் நம்முடைய. அது எப்போவுமே ஒருபோதும் அவனும் ஏற்கனவே குருடனாக இருக்கான், ஏற்கனவே இருளில் இருக்கான், ஏற்கனவே திறக்கப்படாது இருக்கிறான். நம்மளும் அது காரணராக இருக்கக்கூடாது. கதை சொல்கிறேன். நான் கம்பத்துக்கு சம்பவம் நான் உங்கள் ஆவியான நம்பி விட்டுறார். அதை நான் சொல்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லும்போது ரொம்ப யோசித்து சொல்வேன். தேவைதானா? கம்பத்துக்கு ஊழியத்துக்கு நான் போயிருக்கும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போது அந்த ரொம்ப ட்ரையான இடம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, வீடு வீடாக அப்படியே போய் அங்கே நாங்கள் ரோட்டில் நின்று பண்ண முடியாத ட்ரையான இடம். அங்கே அவரோட ஆற்றில் இருக்குல்ல. அப்போ ஊழியம் பண்ணும்போது அப்போ நான் ஒரு கடைக்கார்ட்ட நான் பேசுகிறேன். ஸோ அட்டை சொல்கிறேன், நான் ஆண்டரை பற்றி சொல்லி என் சாட்சி சொல்கிறேன். சொல்ல உடனே அப்போது ஒரு வசனத்தை கோட் பண்ணுற இடத்துல, அவர் குருடருக்கு அறியாத வழிகளே அவரை நடத்துகிறார், முன்ன கோணையிலாம் செவ்வியாக்குறார், அவர் சொன்னதை செய்யவே கைவிடாது இருப்பார். அப்படியே அந்த வசனத்தை சொல்ல பாருங்க. இப்போ நான் கூட ஒரு காலத்தில் வழி தெரியாமல் குருணை போல் இருந்தேங்க. ஆனால் ஏசு வந்தாலும் என் கண்ணை திறந்தானுங்க. நான் என் ஆண்டவர் ஆசை வச்சு என்ன கர்த்தர் உயிர்த்து எனக்கு போனாங்கன்னு சொல்லி சாட்சி சொல்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர் அந்த கேட்க அவர் முகத்தை நான் பார்த்தேன். இருளாக இருந்து மூஞ்சி இந்த வார்த்தை உள்ளே போன உடனே மனது திறந்து முகம் அப்படியே பூரிச்சு பிரகாசமாயிட்டார்.
ஜபக்கலான்னு கூப்பிடுறேன், எழுந்து ஐயா இருங்க, குடுகுன்னு ஓடுறேன். எங்கே தான் ஓடுறீங்க? ஏன் குடும்பத்தை கூட்டு வரேன்னு குடும்பத்தை கூட்டு வந்தார். கூட்டு வந்து சொன்னார், ஐயா வழியே தெரியாமல் இருளில் பயந்து இருந்தேன், என்ன பண்ணுறது தெரியாது, எவ்வளோ காலம் இப்படி இருக்குதுன்னு வந்தேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேச 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 என் உள்ளத்தில் வந்தது பாருங்கள், அந்த சந்தோஷம், நம்பிக்கை, விசுவாசம், அந்த வெளிச்சம், என் முகத்தை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் சொல்லி கடைக்காரில் பக்கத்தில் இருந்தவர் கேட்டு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து பாஸ்ட்டை கூப்பிட்டு அப்படியே கையில் அந்த ஆத்மா சபை கொண்டு போனப்போ நம்முடைய பொறுப்பு என்ன? ஒன்று மண்ணில் பேசி கண்ணை திறக்கிறதுக்கு நீங்கள் எக்யூப்டாக இருக்கணும், வேத வசனம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம சிலர் வந்து கேட்பாங்க, இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, பைபிள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க, டென்ஷன் ஆகிடுறீங்க. அதனால எனக்கு அனுபவம் இருக்குது. ரட்சிப்பட்ட புதுசில் ரொம்ப ஓவராக தான் சொல்கிற, நீ ரொம்ப தான் இப்படின்ற, இந்த வசனம் எங்கே இருக்குன்னு இது தெரியாது அவங்களுக்கு, பைபிளில் இருக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். கிருபை தருவார். ஆமே. ஒரே நாள் பாஸ்டர் சாம்சன் தான் ஊழியத்துக்கு வரும்போது 3 நாள் இரவு பார்க்கணும், ஃப்ளாஸ்கில் தண்ணி வச்சு ஃபுல் பைபிள் 3 நாளில் படித்து முடிச்சிட்டார். 3 நாளில் படித்து முடிச்சார். நமக்கே படிக்கவே வராது. இப்போ கூட அனுப்புகிறேன் பாருங்கள், என்ன அனுப்புகிறேன், ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் படிங்க, பைபிளை முடிச்சிருங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி பைபிளை முடிச்சாச்சு, 13 அதிகாரம் படிங்க, பைபிளை முடிச்சிடும். படிக்க தான் நமக்கு வரும். ஸோ அந்த ஒன்று பேசுறதுக்கு உங்களே எக்யூப்ட் ஆகணும். 2 நீங்கள் நடந்து கொள்கிற விதம் அவங்க கண்ணை திறக்கப்படும். நம்ம செயல்கள், வார்த்தைகள் எல்லாமே ஒருபோதும் மற்றவங்க நம்ம ஆண்டு ரொம்ப அன்பு உள்ளவர், எப்படியாப்பட்ட பாவி இருந்தாலும் மன்னிக்கிறவர், தம்மண்டை ஒரு போரும் புறம்பே தள்ளாதவர். நம்ம இறக்கத்தை பெற்றோம் அல்லவா, இலவசமாக பெற்றோம் அல்லவா, இந்த இலவசமாக பெற்ற ரட்சிப்பை மக்களுக்கு கொடுக்க எப்பவுமே இருக்கணும் முதல். அப்போ 2வது நம்முடைய வேலை என்னென்னா, முதல்ல ஆண்டு நம்ம உண்மை உள்ளான எதுக்காக என்னன்னா, நம்முடைய கண்ணை திறந்துருப்போம், மற்ற கண்ணை திறக்கணும். 2வது வேகமாக சொல்லிட்டு போகிறாங்க. 2வதாக என்னோட கூட ஒரு வார்த்தை எடுத்துங்க, 2 தீமோத்தேயு 2:2. நீங்கள் பேஜ் நம்பர் நான் நினைக்கிறேன் 292 நினைக்கிறேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. 2வது தீமோத்தேயுக்கு ஒரு வேலை ஒப்பு கொடுக்குறாரு. அவர்கிட்ட கேட்டதை அவன் என்ன பண்ணுமா, உண்மையுள்ள மனுஷருக்கு ஒப்புவிக்கணும். இப்போ 2வதாக என்னன்னா, உண்மையுள்ள மனுஷருக்கு ஒப்புவிக்கணும். நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய ரட்சிப்பை, நம்முடைய காலங்கள் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அடுத்தது நம்ம பெற்ற இந்த போதனை, நம்முடைய வாழ்க்கையின் சாட்சிகள் எல்லாவற்றையும் உண்மையான மனுஷனை கண்டு இதை நம்ம ஒப்பு கொடுக்குற பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. ரெய்னட் பாங்கி சொன்னார் பாருங்க, எனக்குள்ள ஒரு ஃபயர் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, என் ஆயுஷ் நாட்டில் முடியும் போது என்னோடு போட்டு புதைக்க மாட்டேன், எனக்குள்ளே இருந்திருக்கிற அந்த தீவட்டியை வேற ஒருத்தன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க கையில் கொடுத்துட்டு நான் ஏன் போயிடுவேன். அதே போல் அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய அந்த அந்த அழைப்பு, அந்த அபிஷேகம், அந்த ஊழியம், அந்த ஸ்தாபனம் யாரோ ஒருவர்கிட்ட அவர் என்ன பண்ணாராம், கையில் கொடுத்துட்டு அந்த ஊழியம் நடக்கிறத பார்த்துட்டு அவர் கத்தடத்தில் போய் செய்யலாம். அப்போ நமக்குள்ள 2வது என்ன இருக்கணும்னா, உண்மை உள்ளவர்கள் இதை ஒப்புவிக்கிற அந்த ஒரு பயிற்சியை கொண்டு வரணும். அந்த உண்மையில கண்டுபிடிக்கணும், அந்த உண்மையினரோட சேரணும். பாருங்க, தீமோத்தேயு யாருன்னா ஒரு உண்மையுள்ள மனுஷன். நீங்கள் வேதத்தில் பார்த்தா 1 கொரிந்தியர் 4:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவரை பற்றி, தீமோத்தேயு பற்றி சொல்லுவார் பாருங்க. 1 கொரிந்தியர் 4:17 வாசிங்க. காமிச்சு நான் போயிடுறேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். தீமோத்தேயு யாரு? உண்மை உள்ளவன். இப்போ உண்மை உள்ளவன் பவுல் உண்மை உள்ளவனை பிடிச்சிட்டாரு, உண்மை உள்ளவனை யூஸ் பண்ணுறாரு, உண்மை உள்ளவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு, உண்மை உள்ள கண்டுபிடிச்சி என்ன பண்ண இதெல்லாம் ஒப்புவிப்பான்றார். அல்லேலூயா. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நம்மளோடு முடிச்சிடும். பசுதான் சொன்னாங்க, எனக்கு பிறகு எப்படியா போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினதை, உருவாக்குனதை, ஸ்தாபித்ததை மற்ற அப்படியே இடிஞ்சு விழுவதற்கு, சீர்குலைந்து போவதற்கு எந்த விதத்திலையும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அது தொடர்ந்து முன்னேறுவதற்கு உண்மை உள்ள மனுஷனை பார்த்து கையில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அது என்ன இருந்தாலும் சரி, அது உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு எப்படி நடத்தாரோ, உங்களுக்கு கொடுத்துருக்க தாளந்தா, கிருபையா, ஊழியமா,
வேலை எது இருந்தாலும் உண்மையுள்ள மனுஷனை நீங்கள் ஒப்பு கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் ஒப்பு வைக்கிறதுக்கு இல்லையா, நீங்கள் அட்லீஸ்ட் ட்ரெயின் பண்ணணும். அவங்கள எப்படி ஆகணும்னா தொடர்ந்து பண்ணணும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளா யாராவது தொடர்ந்து போவதற்கு கர்த்தருடைய சாட்சிகள், வசனங்கள், பக்தி எல்லாம் தொடர்ந்து போவதற்கு நம்ம அவங்கள ஊக்குவித்து ட்ரெயின் பண்ணி அவங்களை கொண்டு வரணும். அது செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம் பாருங்கள், நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். தீமோத்தேயு மாத்திரம் அல்ல, அங்கே இன்னொரு வார்த்தை சொல்லப்படுறது பேதுரு 1 பேதுரு 5:12 பார்த்தீங்கன்னா அங்கே பேதுரு ஒருவனை பற்றி சொல்லுவார் பாருங்க. உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை, பேஜ் 322. நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுடைய கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இந்த பேரு பார்க்குறாரு. இந்த சில்வான் யார் அப்படின்னா பவுலோடு இருந்தவர். தீமோத்தியோடும் பவுலோடு சில்வா இருந்தவர்கள். அதில் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் 1 கொரிந்தியர் 1:19 நினைக்கிறேன். அதில் சொல்லுவார் பாருங்க அந்த வசனத்தை. இல்லை, நீங்கள் ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். ரொம்ப அது அப்போஸ்தலர் 16:24 அங்கே பவுலோடு சேர்ந்து இருப்பார். இன்னொரு இடத்துல இல்லை 2 கொரிந்தியர் உள்ள பாருங்கள் 1:19 246 பகுதி வாசனம் 246. 2 கொரிந்தியர் 1:10. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். பாருங்க, இங்க இந்த சில்வா பவுலோடு இருந்த ஆளு பேதுரு சொல்றாரு, இவன் உண்மை உள்ளவன். இவன் யாரோடு இருந்தான்? பவுலோடு இருந்தான். பவுல் ட்ரெயின் பண்ணவன். அதனால இந்த உண்மை உள்ள நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன், அவன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பும். அப்போ 2வதாக நாம் பெற்ற நம்ம கண் திறக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு இருக்குது எத்தனை கண்டு தான்? என் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது 2 தானே பாஸ்டர் அப்படின்றீங்க. நமக்கு இருக்குது 2 கண்டு தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டு நமக்கு எத்தனை கண்டு இருக்கு? 4 கண்ணு இருக்கு. மனக்கண்ணும் தந்துருக்காரு ஆண்டவர். ஆனால் நம்ம எத்தனை கண்ணு பார்க்குது? 1000கணக்கான கண்கள் பார்க்குது. பாட்டு மாத்திரம் பாடுறோம் இல்லையா? என்ன பாடுறோம்? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். ரொம்ப நல்லா பவுல் பாடலாம். நம்ம பாடலாமா? பாட முடியுமா? பாடணும். ஆண்டவரே, அன்னைக்கு நீங்கள் என்னை பார்த்ததுனால நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்ப்பா. அது மாதிரி எத்தனை பேர் நீங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, எத்தனை பேர் நீங்கள் பார்க்கணும். இன்னும் பார்க்காம இருக்கு. உங்களை பாருங்கள், அவங்கள பாருங்கள், என் குடும்பத்தில் பாருங்கப்பா. அப்படி நம்ம ஆண்டவருடைய என் கண்ணை திறந்தீங்களே, என்னை பார்த்து என் கண்ணை திறந்தீங்களேப்பா. மற்ற கண்ணை தான் அப்படி இருக்கணும். 2வது, உங்களோடு அது போகக்கூடாது. உண்மை உள்ள கண்டு ஒப்பு வைக்கணும். இப்போது இங்கே அவர் சொல்கிறாரு பவுலுடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லிட்டு நான் போயிட பாருங்க, நான் முடிச்சிடறேன் பாருங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்ததை இன்னைக்கு அவர் அறிக்கை பண்ணுறாரு. என்ன அறிக்கை பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா அவர் அங்கே ஒரு நான் எல்லாத்தையும் சுருக்கிடுறேன், வரோம் பாயிண்ட்ஸ் மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 12 நினைக்கிறேன். அதில் அவர் சொல்லுவார், வாசிங்கம்மா. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியவும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்புறம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பாருங்க, நான் திருப்தியாக இருப்பேன்னு சொல்லுவார். நீங்கள் 15 சொன்னார். மேலும் பிலிப்பியரே வாசிமா. மேலும் பிலிப்பியரே நீங்கள் நேரில் இது 18 வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கும் பிரியமான உகந்த பலியுமாக எப்ராய்த்துவின் கையில்
வர பற்றி கொண்டிருந்தபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை கவனிச்சிங்கன்னா என்ன சொல்லணும்னா, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உண்மை உள்ள மனுஷன் எப்படி இருப்பானா? பரிபூர்ணம். அந்த ஊழியத்தில் அவர் போகும்போது நீங்கள் வாசித்தீங்கன்னா இவங்களே உபத்திரப்படுவாங்க, பஞ்சத்தினாலையும் நெருக்கத்தில். ஆனால் உற்சாகமாக என்ன பண்ணுவாங்களாம், பவுல் கொடுத்து அனுப்பினான். ஆனால் அவர் எல்லாத்தையும் பெற்று வாழ்க்கையில் எப்படி இருந்தாருன்னா, எல்லாம் கிடைச்சது, பரிபூர்ணமாக எனக்கு இருக்குதுன்றார். ஸோ ஆண்டவர் அவரை விடலை. சில பவுலை பார்த்தீங்கன்னா ஊழியம் இல்லாத நேரத்தில் அவர் கையினாலே அவர் வேலை செய்தார், தெண்டு வேலை செய்தார், யாருக்கும் பாரம் இல்லாமல் தன் வேலையை செய்தார். அதனால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஏன்னா அழைத்தார் உண்மை உள்ள இல்லைவா, அதில் உண்மை உள்ள தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால் அவனுக்கு பரிபூர்ணமாக இருந்தது. ரெண்டாவதாக நான் சொன்ன இந்த பரிபூர்ணத்தை பாருங்கள். இன்னொரு ஒரு வார்த்தை பாருங்கள், அந்த உண்மை உள்ள நீங்கள் தீமோத்தேயுல நம்ம பார்த்தோம் இல்லையா, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை அங்கே ஆவியானவர் திருப்பி சொல்ல, நான் ஸ்கிப் பண்ணேன், அதை சொல்கிறாரு. நீங்கள் அந்த 1 தீமோத்தேயுல நம்ம வாசித்தோம் இல்லையா, அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வாசித்து 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் பின்மாற்றம் அவர் சொல்கிறது பாருங்க. அவர் ஆண்டு அந்த வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயுல கீழே பார்த்தீங்கன்னா வாசிங்க. நான் சொல்கிறேன் வசனம் சொல்ல பாருங்க. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. 11 இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். பாருங்க, இந்த வார்த்தை ஏன் சொல்றாருன்னா, மறுதலிப்பது அப்படின்னா என்னன்னா, நம்முடைய கிரியினால் மறுதலிக்கலாம். வார்த்தை உங்களுக்கு தெரியும், வார்த்தையினால பேதுரு மறுதலித்தான். ஆண்டவர் சொன்னார், நீ சீமோனே உனக்கு விசுவாசம் விழுந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அச்சியில் சொன்னான் ஆண்டவரே அப்படின்னு, நீ 3 வாட்டி என்னை மறுதலிப்பேன்னாரு. வாயினால் மறுதலிக்கிறது ஒன்று, கிரியினால் மறுதலிக்கிறது. இப்போ எப்படி கிரியினால் மறுதலிக்கிறதுனா, நல்லா போயிட்டே இருக்கீங்க, ரட்சிப்படாத ஒருத்தன் வரான், வந்து உங்களை தேவையில்லாத உங்களை ஈடுபட வைக்கிறான் பாருங்க. அப்போ நீங்கள் அவனோட சேர்றீங்கள, அதுதான் மறுதலிக்கும். நீங்கள் அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, இல்லை நான் என் கண் திறக்கப்பட்டது, இது பாவம். உதாரணத்துக்கு நான் மது குடிக்க மாட்டேன், இது பாவம். நான் பாவ காரியங்கள் நான் வரமாட்டேன், இது பாவம். ஒரு காலத்தை நான் அப்படி இருந்தேன், ஒரு காலத்தை தேவனே காணாத போல் இருந்தார். ஆனால் இப்போது மனம் திரும்பணும் நம்மளை அழைச்சாரு, அதனால் என் கண்ணை திறந்துட்டாரு. இந்த செயல் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் அவருக்காக நிற்கிறது. அவனோட சேர்ந்து போகிறீங்க பாருங்க, அப்போ அவனுக்கு தெரியாது. அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அந்த பாவ செயல் உடன்படுறதுனால மறுதலிக்கிறோம். கர்த்தரை மறுதல். ஆனால் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ இறக்க முடியாது, எத்தனை முறை மறுதலித்தாலும் அவர் நம்மை மறுதலிக்க சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அது ஒன்று. சிலர் எப்படின்னா, யாருக்குமே தெரிஞ்சால் தானே வம்பு, யாருக்குமே தெரியாது, சைலண்ட்டாக எல்லாம் பண்ணிட்டு வந்துடும். ஆனால் கண்டுபிடிச்சிடும், எப்படியே கண்டுபிடிக்க முடியாத ஸ்மெல்லு வரும், வார்த்தை வரும், இது வரும், கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓ நான் சொல்கிறேன், யாருமே பார்க்கல நினைக்காது, நம்மளை கண்டு அழைத்த தேவன் நம்மளை பார்க்குறேன். ஆமென். வேதம் சொல்லுது, தம்மை தேடுகிற உணர்வு உண்டோ என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். கர்த்தருடைய கண்ணு உலாவிலே பின்னாடி ஒரு கண்ணு வருது, உங்கள் பின்னாடி ஒரு கண்ணு இல்லைப்பா, யார் பார்க்க இல்லையா, ஒரு கண்ணு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, ஒரு கண்ணு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால் மறுதலிக்கிற சோதனைகள் வரும். சொல்லணும், என் கண்ணை திறந்துட்டாருப்பா, திருப்பி போய் இந்த குழியில் நான் விட முடியாது, குழி தான் அது, நான் இப்போ பார்க்குறேன், நீ போ, எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொல்கிறீங்க பாருங்க. அங்கே தான் உங்களுடைய அழைப்பை கர்த்தரை உன்னை உண்மை உண்மையில நீங்கள் நிரூபித்து காட்டுறீங்க. ஸோ மறுதலிக்குவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. அது ஆண்டவர் சொல்ல நடுவில் வந்து சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. இந்த உண்மையுள்ள எப்படி நம்ம உண்மை உள்ளவராக பவுல் எப்படி இருந்து தன்னுடைய உண்மையுள்ள கர்த்தர் அவர் கண்ணை திறந்து போல் அநேகர் கண்ணை திறக்க சொன்னதுமோ, அதே போல் உண்மையுள்ள மனுஷன் ஒப்புவின்றது போல நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ள கர்த்தர் இருக்கிறார். நாம் உண்மையுள்ள இருக்கும்போதும் அவர் உண்மை இருக்கிறார். மறுதலிக்க சூழ்நிலை வரும்போது நம்ம அவரை மறுதலிக்கக்கூடாது. மறுதலித்து இருந்தீங்கன்னா கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவர் ரொம்ப அன்பானவர்.
அவர் உங்களை மதலிக்க மாட்டார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்றாரு, எனக்கு செய்தி வரும் பாருங்க, எனக்கு பரிபூர்ணம் இருந்தது. அப்புறம் இன்னொரு பரிபூர்ணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அவர் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுவார், முக்கியமான வாழ்க்கையில் அப்போஸ்தலர் 9:6 பாருங்க. இந்த பரிபூர்ணத்தை நேராக போவதற்கு அவர் உன்னை கண்டுபிடிச்சாரு. அப்போஸ்தலர் 9, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டவர். உலகத்தில் நமக்கு என்ன செய்யணும்னா எப்போவுமே ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பவுல் சொல்லுவார். ரோமர் 12:2 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். தேவ சித்தம் என்னன்னு, அந்த பரிபூர்ண சித்தம் என்ன எப்பவுமே நம்ம என்ன பண்ணோமா, பகுத்தறியும். கர்த்தாவே நம்ம சித்தம் தானா, சித்தம் தானா, சித்தம் தானா, அந்த எப்பவுமே அது உள்ளே இருக்கணும். அந்த பகுத்தறிவு நமக்குள்ள தேவ சித்தம், அது பரிபூர்ண தேவ சித்தத்தை செய்வதற்கு எப்பவுமே ஆயத்தமாக இருக்கும். இப்போ அமெரிக்காவில் இருக்க ஒரு சோதனை வந்தது. என் ஆண்டவர் நீ இந்தியாவுக்கு போய் ஒரு டீமை பில்ட் பண்ணுன்னா, ஒருத்தன் என்னை சொல்கிறான், நீ உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு உனக்கு வேலை கிடைக்கும், நீ இப்பயே ரிசர்வ் பண்ணிட்டு வேலையை தேடிட்டுறான். அவன் சொல்கிறதுலாம் உண்மைதான். எப்படிப்பட்ட சோதனை பாருங்க, நான் அமெரிக்காவில் இருக்கேன். ஆனால் நான் என்ன சொன்னதுங்களா, என் கர்த்தர் என்னை அனுப்புகிறாரு, என் கர்த்தர் என்னை திருப்பி கொண்டு வருவார், என் கர்த்தர் என்னை கொண்டு வருவதற்கு நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நான் திருப்பி வந்தால் தான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், என்னுடைய எல்லா இதுவும் முடியும். அதனால் நான் திரும்பி வந்துதான் ஆகணும் என்று சொல்லி நான் அவன் சத்தத்தை செவி கொடுக்க மாட்டேன்னு வந்தேன் பாருங்க. வந்தேன். ஏன்னா நான் இந்தியாவுக்கு ஒரு டீமை ரெடி பண்ண கர்த்தர் சித்தம் ஒப்பு கொடுத்தேன். அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. 6 மாதம் முடிந்த உடனே என் கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணி வேறு கம்பெனியில் சேர்வதற்கு அதான் பாலிசி. ஸோ கர்த்தர் என்னை கொண்டு ரிசைன் பண்ண வைத்து 6 மாதத்தில் என்னை ப்ராசஸ் பண்ணி 1 வருஷம் திருப்பி அமெரிக்கா கொண்டு போய் மறுபடியும் என்னை ஆண்டவர் அமெரிக்காவில் வேலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் சித்தம். இப்போ நான் ஆண்டவருடைய கேட்டேன், எனக்கு ஆண்டவரே நான் வேற ஒரு இடத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு வேற ஒரு இடத்துக்கு நான் போகிறதுக்கு ஆண்டவர் நாங்கள் போகலாம்னா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் ஃபெயில் ஆகிட்டேன். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், தெரிஞ்ச கொஸ்டின். நான் சொல்கிறேன், அவன் நம்பவே இல்லை. நீ இல்லை தேரியா சொல்கிறேன்ட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் எனக்கு சிக்காகோ கம்பெனியில் ஆஃப் ஆன் எஸ்டேட்டில் எனக்கு இப்போ 6 மாதம் தெரியாத வேலை படிக்க வச்சார் பாருங்க. அந்த வேலையை எனக்கு அந்த கர்த்தர் கொடுத்தா. லைஃப் டைம் ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. யாருன்னா எந்த கம்பெனி என்னை விற்றுச்சோ அதே கம்பெனி என்னை கூப்பிட்றான். நான் டிமாண்ட் பண்ணுறேன், அதே எம்ப்ளாயி நம்பர் எனக்கு தரணும். 13186 எனக்கு எம்ப்ளாயி நம்பர் அதே தரணும். இந்த சேலரியில் இந்த சேலரி ஏற்றி தரணும். எல்லா டிமாண்டுக்கும் ஓகே சொல்லிட்டான். ஏன் தெரியுமா, அவன் தேடி தேடி ஒரு சோர்ஸும் கிடைக்கல. எனக்கு இந்த 6 மாதம் கர்த்தர் கொடுத்த ட்ரைனிங் சோர்ஸ் தான் எனக்கு அந்த வேலைக்கு அது கர்த்தருடைய சித்தனை கொண்டு போனார். ஆமென். ஆசீர்வதித்தார். கேட்டதை காட்டில் அதிகம் கூட திரும்பி ஊழியத்துக்கு பாட்டு நான் அழைச்சேன். அப்போது சித்தம் என்ன, சித்தம் ஒவ்வொரு விஷயத்தையும் சித்தம் என்ன, ஒரு வீடு, ஒரு வேலை, ஒரு வாகனம், எந்த காரியமானாலும் கர்த்தாவே சுத்தமா, கர்த்தாவே சுத்தமா. அதனால தான் யோவான் சொல்ல 1:5 சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, எதையாவது அவனோட சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். சித்தத்துப்படி கேட்கணும். கர்த்தாவே சித்தமானா தாங்கப்பான். அப்போது அதுக்கு நம்ம எப்போ ஆயத்தமாக இருக்கணும். பரிபூர்ண சுத்தத்தை கண்டுபிடிக்கணும். பவுல் கண்டுபிடிச்சார் பரிபூர்ண சுத்தத்தை. இன்னும் ஒரு பரிபூர்ண காமி நான் முடிச்சிட பாருங்க. நேரம் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டேன். ஷார்ட்டாக கடைசி சொல்கிறேன் பாருங்க. பரிபூர்ண சுத்தம் அவர் செய்து மாத்திரமல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சுத்தம் ஒன்று இருக்கும். எனக்கு அடுத்த பேஜில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட்டு பாருங்க, அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க என் கூட. 3:16 வசனம் பரிபூர்ணமாகும். ஆனால் பாலுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்ல பாருங்க, 1 தீமோத்தேயு 1:14 வாசிங்க. வாஸ்தவம் முடிச்சுடுவோம். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திஷ்டாந்தரம் உண்டாக்கும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். 1:14 பசங்க. அதில் பரிபூர்ணமான நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பரிபூர்ணமாய் பெருகிற்று. என்னவா? விசுவாசம், அன்பு, அப்படி கிருபையினாலே பெருகிட்டோம். இப்போ நமக்குள்ள என்ன பரிபூர்ணம் வரணும்? கிருபை வரணும், அன்பு வரணும், விசுவாசம் வரணும்.
அது பரிபூர்ணமாக வரணும். அதை நோக்கி போய்க்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் அரை மணி நேரத்தில் 10 ஆயிடுச்சு. நான் என்ன இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்க வச்சாருன்னா, இந்த கதை சுத்தமான ஒரு நாள் எடுக்கிறேன் பாருங்கள். அவர் என்ன பண்ணாரா கவனிங்க. உண்மை உள்ளவன் என்று எண்ணினார். எண்ணி என்ன பண்ணாரா, அவன் கண்ணை திறந்தார். அநேக கண்ணில் திறக்கும்படி செய்கிறார். ரெண்டாவது, திறந்த கண்ணை அவன் அப்படியே விடலை, உண்மை உள்ள கண்டுபிடிச்சா அதை ஒப்புவிக்க அவன் சொல்லி ஒப்புவித்தான். அவங்ககிட்ட சொல்கிறான், நீ என்ன பண்ண, ஒப்புவி. ஸோ வாழையடி வாழையா அது போகணும் அந்த ஊழியம் என்பதை அவன் கண்டுபிடிச்சான். அதில் மறுதளிக்கக்கூடாது என்று அவன் சொல்கிறான். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அதனால் நீ அதை மறுதளிக்காத. நாம உண்மையில் இருந்தால் கூட அவர் உண்மை உள்ளவர், அவர் உன்னை மறுதளிக்க மாட்டார். ஆனால் மறுதளிக்காமல் அந்த உண்மையை காத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு அதை கிருபை தருவாராக. ரெண்டாவதாக அதில் பரிபூர்ணத்தில் என்னென்னா, முதல்ல தேவ சித்தத்துக்கு பரிபூர்ண சித்தம் என்னன்றது நீங்கள் கேட்ட மாதிரி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன், அந்த பரிபூர்ண சித்தம் என்ன ஆண்டவர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது வாழ்நாள்லாம் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ கர்த்தர் அந்த சித்தப்படியே நடத்துவார். ரெண்டாவது, அந்த பரிபூர்ணம் அந்த சித்தம் எதில் வரணும்னா, அன்பு, விசுவாசம், கிருபை பரிபூர்ணமாகும். நாளுக்கு நாள் அன்பில் பரிபூர்ணம், விசுவாசம் கிருபிலே பரிபூர்ணம் கர்த்தர் நம்ம தருவாராக. எதுவுமே இந்த கால புரிஞ்சு கொண்டீங்க. அதனால் ஆண்டவர் நம்மளை எல்லாம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணாசம். பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணலாம், நான் எனக்கு எல்லாம் உண்டா இருக்கு, பரிபூர்ணம் அடைந்தேன்றார். மெட்டீரியல் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, கிருபையில், அன்பில், விசுவாசத்தில் பரிபூர்ணமானாரா. கர்த்தர் நமக்கு அப்படி கிருபை செய்வாராக. எது முடிச்சிடுமா, 5 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துடலாமா, 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. புரிஞ்சுதா உங்களுக்கு வசனம் புரிஞ்சுதா? நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும், கர்த்தர் நம்ம உண்மையில் பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆனால் கர்த்தர் அழைத்திருக்கிறார், கண்ணை திறந்திருக்கிறார். அநேகர் கண்ணை திறக்கணும். திறந்த கண்ணை திறந்த உண்மை உள்ளவரை, இதை உண்மை உள்ளவருக்கு நம்ம ஒப்புவிக்கணும். நாம் உண்மையில் இல்லாத போது கூட அவர் உண்மையை ஆகிறால் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது, மறுதளிக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை பார்க்குறாருன்ற உணர்வோடு நாம் செயல்படணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ சித்தம் என்ன என்று கண்டுபிடிக்கணும், சித்தத்தை ஒப்பு கொடுக்கணும், பரிபூர்ண நேராக போகணும். அந்த பரிபூர்ணம் கொண்டு வரணும்னா கிருபையை பரிபூர்ணம் தருவோம், விசுவாச பரிபூர்ணம் நடத்தும், அன்பிலே பரிபூர்ணம் நடத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லாம் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் அடைக்கிறோம், எங்குகிறோம் உம் ஆசி பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லாம் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றே, இருந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் 8 மணி கூடின நேரம் முதல் இம்மட்டமாக பாடல் வழியாக துதி ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஜபத்து வழியாக ஆண்டவரே ஜபத்து பதில் தந்து உமக்கு கொடுக்கும் காணிக்க தசமன் வழியாக ஆண்டவரே சுகந்த வாசனையாக போதும் வார்த்தை மூலியமாக எங்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, எங்கள் கண்களை எங்களை உண்மை உள்ள என்று அழைத்து ஆண்டவரே உண்மை உள்ள பரிபூர்ணாஸ்திரம் பெறுவான் என்று சொல்லி அந்த உண்மை உள்ள என்று எங்களை எண்ணி அழைத்தீங்கப்பா. எங்கள் கண்ணை திறந்தீங்க. எங்களுடைய பொறுப்பு மற்றவங்க கண்ணை திறப்பதாப்பா. அது உங்களுடைய வசனத்தினால் திறக்கோ வாழ்க்கையினால் திறப்பதோ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த பொறுப்பு இருக்கு என்று
கண் திறக்கப்பட்டவனாக நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கழுதையுடைய வாயை திறந்தவரப்பா ஆண்டவரே, கழுதை கண்ணை திறந்து ஆண்டவரே தூதரை காண செய்தவர் ஆண்டவரே, வழி விட்டு விலகி போனவனுக்கு ஆண்டவரே இது போல கர்த்தாவே இயேசுவே நாங்கள் எங்களுடைய கண் திறக்கப்பட்ட ஆண்டவரே நாங்களும் உண்மை உள்ளதை கண்டுபிடித்து இதை ஒப்புவிக்க எங்கள் ஒவ்வொரு கிருபைத்தாப்பா. இது நின்று எங்களோட நடந்து போகக்கூடாது. ரட்சிப்பு எங்களோட நடந்து போகக்கூடாது. அது எங்கள் ரட்சிப்பு குடும்பத்தில் வரணும், எங்கள் ரட்சிப்பு சொந்தத்தில் வரணும், எங்கள் ரட்சிப்பு எங்கள் தெருவில் வரணும், எங்கள் ரட்சிப்பு எங்கள் வீடு நாங்கள் குடியிருக்க இடத்துல வரணும், எங்கள் ரட்சிப்பு எங்கள் தமிழ்நாட்டில் வரணும், எங்கள் ரட்சிப்பு எங்கள் இந்தியாவில் வரணும், எங்கள் ரட்சிப்பு உலகம் முழுவதும் போகணும் ஆண்டவரே. நீங்கள் உலகம் முழுவதும் போய் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்கள் கண் திறக்கப்பட்ட இந்த செய்தியை கொண்டு போய் அதே கர்த்தாவை சொல்லவும் ஒப்புவிக்கவும் எங்களை கிருபை செய்யுங்க. ஒருபோதும் நாங்கள் மறுதளிக்காதபடி நாங்கள் எத்தனையோ எங்களை அழைத்தது உண்மை உள்ளது. ஆனால் நாங்கள் நாங்கள் உண்மையில தான் ஏதாவது போகிறோம். நீ உண்மையில இருந்தீரப்பா. எங்கள் மறுதளித்த கிரியெல்லாம் எங்களை மன்னித்து ஆண்டவரே மீண்டும் எங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரே கர்த்தர் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் என்ன சித்தம் என்று பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் சொல்லணும், பவுல் சொன்னது போல எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் அடைந்தேன். கிருபையிலே பரிபூர்ணம், விசுவாசத்தில் பரிபூர்ணம், அன்பிலே பரிபூர்ணம் அடைபடி எங்களை ஒவ்வொரு கிருபை செய்வார். நாள் எங்களோடு இடைப்படுறதுக்காக நன்றி. கர்த்தருடைய வார்த்தை எங்களோட இடைப்படுறதுக்காக நன்றி. ஆண்டவரே எங்களோட பேசுக நன்றி. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை மேல் ஒப்பு கொடுத்து நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வதிங்க. அந்த உண்மையில காட்டுங்கப்பா. கர்த்தர் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆணை கடாபட கருத்தை வைத்து ஆசீர்வதித்து கர்த்தர் என்னை நிச்சயமாக என்னை உண்மையுடன் எண்ணி என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இதனுடைய நீதிபதி 28:20 பிரகாரம் ஆண்டவரே கர்த்தர் உண்மையுடன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் பெறுவேன் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டே இருப்பேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறதை பெற்றுக்கொண்டே இருப்பேன். இந்த ஆண்டவர் ஒருபோது நிறுத்த மாட்டார். நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் நடக்க வேண்டிய வழியை நாளை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்ல ஒவ்வொரு ஆசீர்வதித்து அனுப்பும். இல்லை வரும் எல்லா துதியும் கன மகிமும் இயேசுக்கே செலுத்துவோம். அது கொடுத்த காணிக்க தசமாக ஆசீர்வதிக்கும். எவ்வளோ உண்மையாய் ஜிபேயில் அனுப்புறாங்கப்பா. எவ்வளோ உண்மையாய் ஆண்டவரே கர்த்தாவே கத்திருக்கின்ற தசமாக காணி கொடுக்குறவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே அவளுடைய சம்பாதத்தில் ஒன்று கூட அகாய் 1:6 சொல்லுது, உன் பணம் பொத்தல் பையில போகுதுன்னு சொல்ல போகக்கூடாது ஆண்டவர். கர்த்தாவே உமக்கண்ணு கொடுக்குற பிள்ளைகளுக்கு நீ வேலை அடிப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கீங்களே மல்கியால கர்த்தா வேலை அடிங்கப்பா. பிள்ளைகளுக்கு எந்த ஆண்டவரே வீண் செலவுகள் வரக்கூடாது. ஆசீர்வதித்து உயர்த்தி பரிபூர்ணடைய செய்யுங்க. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாலமா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்த கர்த்தரை வருகிறது இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பரிபூர்ண அடைய செய்வார். சண்டே கிளாஸ் இருக்கு, கர்த்தர் நடத்துவாராக.